உறவுகள் மேம்பட வேண்டும், உள்ளம் உயர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உள்ளம் உயர்ந்ததுன்னா உறவுகள் மேம்படும். நமக்கு ஏன் நிறைய நேரங்களில் உறவுகள் சரியாக அமையலை அப்படின்னா, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சில விரிசல்கள். என்றைக்குமே நம்ம போடுற பிளான் சில நேரங்களில் தாறுமாறாக போயிடும். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. போட்டவங்களும் காரணம் இல்லை, அதை நடத்த முடியாதவங்களும் காரணம் இல்லை. இது என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் வீடே அரசியலாக போயிட்டு, அரசியலுங்கிறது வெளியில் இருக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அரசியல் உண்டு. எல்லாம் யாரும் உண்மையை நிறைய பேசுகிறது கிடையாது. எல்லோரும் எதை பேசுனா பிரச்சனை வரும்னு பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில விஷயத்தை மனசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதனால் வீட்டில் அரசியல் இருக்குது. அதனால் உயர்வு ஏற்படக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தினால் நடக்கக்கூடியது. இந்த உள்ளம் இனிமேல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, குடும்பத்தில் ஒரு வம்பு வந்துடுது, இல்லை ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா, ஒரு சண்டை வந்துடுது, வம்பு வந்துடுதுன்னா அது தீரும்னு நினைக்கிறீங்களா? அது தீராது. பகை என்றைக்குமே தீர்றதுக்கு ஒரே வழி தான், மறதி இருந்தால் தான் பகை தீரும். இல்லைன்னா பகை தீர வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் மற்றவங்க சமாதானம்லாம் படுத்தி வைப்பாங்க, அந்த பகையெல்லாம் தீராது. திருப்பி அந்த பகை எப்படி வெடிச்சிடும். அரசியல் கூட்டணி மாரி தான். அரசியலில் கூட்டணி கிடையவே கிடையாது. அது பார்த்திங்கன்னா நட்பு எதிரி கிடையாது. அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மனசார ஒருத்தவங்களை என்ன பண்ணணும், எனக்கு இவங்களை ஓகே பிடிக்குது பிடிக்கல, மனசார திருந்தணும். அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட குடும்பத்தில் உள்ளவங்க இதை நானாக தான் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறது, வருத்தம் தெரிவிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது எதுவுமே கேட்காமல் இருக்கும்போது பகை தொடரும். இதில் பகையை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே பகையை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பகையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் வழி இருப்பாங்க. உறவுகளே, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நம்ம லைஃப் ரொம்ப நாள்லாம் வாழ போகிறது இல்லை. 120 வருஷம்லாம் ஒரு காலகட்டம் தான். இப்போல்லாம் 65 வருஷத்தை தாண்டது பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது 60 வயசில் வரக்கூடிய வியாதியெல்லாம் 24 வயசில் வருது. ஏன்னா எல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடை தவிர ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப ரேரு. படத்துக்கு தேட்டருக்கு போனால் ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல்லாம் வெறிச்சோடி தான் இருக்கும். இப்போல்லாம் எனி டைம் ஹோட்டல் பிஸி. நம்ம லைஃப்பில் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம், நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோம். வேலைகள் பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. எல்லாருமே அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, லைஃபோடைய ஸ்டைல் மாறுது. லைஃபோட ஸ்டைல் மாறிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம். நேரம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் போகிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வார்த்தைகளுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு போகணும், உறவுகளை மேம்படுத்தணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இந்த உள்ளம் உயர்ந்தால் உறவுகள் வளரும், உயரும். நம்பிக்கையோடு வாங்க. செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியாக செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன். செப்டம்பர் மாதத்தில் அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசியல் ரீதியாக எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் உண்டு செப்டம்பர் மாதத்தில். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு புது வரலாறு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கை சீற்றங்கள், வட மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் சிரமப்படுத்தும். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை வெளிநாடுகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மக்களுக்கு
ஒரு சுகமான நேரமா அப்படின்னு கேட்டால் பெருத்த அளவு மக்களை பாதிக்காது. மக்கள் இல்லாத இடங்களில் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு விளையாட்டை விளையாட இப்போ பிளான் பண்ணுது. ஸோ மக்கள் இல்லாத இடங்களுக்கு நாம் பயணம் பண்ணுறதை இப்போ கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், அதனால் பஞ்சபூத விளையாட்டு கொஞ்சம் செப்டம்பரில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மலை சார்ந்த பகுதிகள், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகிறது, இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லது. இதை மட்டும் செப்டம்பர் மாதத்தில் பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கங்க. உணவு பழக்க வழக்கங்களில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் நல்லது. நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் புதிய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட்டே கொண்டு வரும். அதனால் நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் எல்லாரும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், சரியாக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதும் நல்லது. சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்படுவது இந்த செப்டம்பரில் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்கக்கூடாது. இது நம்ம தலையெழுத்தை நம்மளே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எப்படி? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை விடாமுயற்சி தான் நமக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் உண்டாக்கும். நம்ம நிறைய பேருக்கு இந்த விடாமுயற்சிங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இது சக்ஸஸ் ஆகுமா, சக்ஸஸ் ஆகாதா, நான் நினைக்கிற மாதிரி நடக்குமா, நடக்காதா, இப்படிலாம் பல பேர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ். அதனால் எல்லா முயற்சியிலையும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். சேதாரம், அதாவது பார்த்திங்கன்னா சேதாரம் இந்த மாதம் கிடையாது, ரொம்ப கம்மி. என்னங்க நம்ம நகை வாங்க போகும்போது தான் சொல்லுவாங்க சேதாரம் இல்லைன்னு. நீங்கள் சொல்லுவீங்களா? ஆமாங்க, நம்ம லைஃப்பில் நகை கடையில் மட்டும் சேதாரம் இல்லைங்க, வாழ்க்கையிலே நிறைய சேதாரம் இருக்குது, செய்கூலி இருக்குது. புரியுதுங்களா? வேலை செஞ்சுட்டு பணத்தை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பான். உண்மையிலே ஒரு நல்ல முதலாளிக்கு அழகு என்ன தெரியுமா? வேலை செய்தவனுக்கு உடனடியாக கூலி கொடுக்குவது தான். கை காயறதுக்குள்ளே கூலி கொடுக்கணுன்றது விதி. ஒருத்தன் கையை அலம்புறான், வேலை செஞ்சவன் கையை அலம்புறான், அதுக்குள்ளே கூலியை கொடுத்துடணும். இது முறை. இது ஒரு விதத்தில் நல்லது. இது இப்போ உங்களுக்கு எப்படி அப்படின்னா, செய்கூலி சேதாரங்கிறது உங்களுக்கு அவன் அன்பாக செஞ்சேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் கூலியை எதிர்பார்த்துட்டு இருப்பான். பேச்சு மட்டும் அன்பு. அன்புக்கு எதுக்குங்க கூலி கொடுக்கணும்? அன்புக்கு கொடுக்கறது தேங்க்ஸே சொல்லக்கூடாது. ஒருத்தங்க அன்பாக ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா தேங்க்ஸே சொல்லக்கூடாது. நன்றி சொன்னாலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவன் ஆனால் கூலியே எதிர்பார்ப்பான். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு சேதாரம் கிடையாது, ஆனால் செய்கூலி உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? யாருக்கும் பேலன்ஸ் வைக்காதீங்க. அது அன்பாக இருந்தாலும் சரி, அப்போ தான் சேதாரம் கிடையாது. இல்லை, ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் வராது. தேவையில்லாத விஷயத்தில் நம்ம ஈடுபட வேணாம். ஆனால் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே நீங்கள் வச்சாகும். எக்ஸஸாக போட்டு பாக்கெட்டில் தூக்கி வச்சுக்காதீங்க. உலகத்தில் ஒன்று தெரிஞ்சிங்க, ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம யோசிக்கணும். அதை எப்படிங்க யோசிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? 10 நிமிஷம் ஒருத்தன்ட்ட பேசினா கண்டுபிடிச்சிடலாம். 10 நிமிஷம் பேசினா அவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? 10 நிமிஷம் உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் புராணத்தையே பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. நான் எப்படி தெரியுமா அந்த ஊரில் எப்படி இருந்தேன், உங்களை பேச விடாமல் ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. அதே உங்களை பேச விட்டு ஒருத்தவங்க கேட்குறான்னா அவங்ககிட்ட நம்ம ஒரு வேலையை வாங்கிக்கலான்னு அர்த்தம். அதே இன்னொரு ரகம் இருக்குது. இந்த பேச விட்டு பேசுகிறவன்ட்ட ரொம்ப பேசக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் பேசணும். அதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் மொய் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இதுதான் வாழ்க்கை தத்துவம். இந்த தத்துவங்கள் இந்த மாதத்தில் உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பணவரவுகள் நல்ல யோகத்தை கொடுக்கும். வரவு செலவு நல்ல சமநிலையில் வரும். செலவுக்கு ஏற்ற பணம் கிடச்சிரும். நீங்கள் என்ன டூர் பிளான் போட்டாலும், இல்லை பணம் ரெண்ட்டு, ஹவுஸ் ரெண்ட்டு கட்ட முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் டக்குன்னு கட்டிடுவீங்க. எங்கேருந்தோ பணம் வந்துடும். இஎம்ஐ கட்டக்கூடியவங்களுக்கு பணம் வரும். அந்த பணம் மாற்றங்கள், பரிமாற்றங்கள் நல்ல விஷயமாக நடக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. தெய்வ அனுகிரகம் தனுசு ராசிக்கு பரிபூர்ணமாக உண்டு. தெய்வத்துடைய அனுகிரகம், தெய்வ பார்வை, அது மாணவ செல்வங்களுக்கு நல்ல யோகம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல்களுக்கு, புதுசாக படிக்கக்கூடியவர்களுக்கு, எக்ஸாம் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தமான எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள். ஆமாம். அதே மாதிரி வியாபாரிகள், வியாபாரத்தில் தொலைத்தொடர்பு மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும்.
ரொம்ப நாளைக்கு பிறகு உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் என்ன சொல்லுவாங்க, இன்டர்நெட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பீங்க. தொழில் தொடர்பு உள்ளவங்க, தொழிலில் உள்ளவங்க, வேலையில் உள்ளவங்களுக்கு எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிட்டப்பா அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த பிஸ்னஸோட ஒரு ஸ்டாட்டிக்ஸ் அது வந்து இப்போ இருக்கிற இன்டர்நெட் சம்மந்தமாக, கம்யூனிகேஷன் சம்மந்தமான சில விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. சில பேர் கூகுளில் வந்து ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒன்று ஆரம்பிக்கலாம், யூடியூப் ஆரம்பிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கலாம், வியாபாரத்தை எப்படி விஸ்தாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் போடலாம். இது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பேஸில் இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம், கம்யூனிகேட் நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, குடும்பத்தில் பெரியவர்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக பெரியவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் சொல்லிட்டு போங்க. அவங்கள்ட்ட வந்து போகலாமான்னு கேட்குறத விட நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. நீ போகும்போதுப்பா இந்த இடத்துல இது இருக்கும், அதை வாங்கிக்க, இப்படி வேணால் அங்கே போய் அங்கே சாப்பிட்டுக்க அப்படின்வாங்க. ஓகே, வெரி குட், நல்ல மெசேஜ். புரியுதுங்களா? அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்தில் காது அருகில் கடவுள் வந்து சொல்லிட்டு போவார். இதுதான் நல்ல பிளான். ஆனால் இதே இந்த மாதத்தில் இவங்களுக்கு தெரியாமல் அதை செய்யணும், அவங்களுக்கு தெரியாமல் இதை செய்யணும், அதை மட்டும் இந்த மாதம் செய்யாதீங்க. நீங்கள் ஏதாவது தெரியாமல் செய்யணுன்னா நீங்கள் அடிக்கிற ஃபோனை அங்கேருந்து அடிப்பீங்க, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னுவீங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா வேறு ஒருத்தவங்க மூலமாக அவங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்தில் இந்த பொய் சொல்லிட்டு போகிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருந்துங்க. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. குடும்பத்தில் டேரெக்டாக பெரியவங்கள்ட்ட பேசிட்டு போங்க, பெரியவங்களோட ஐடியாவோட போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல், இந்த மாதத்தில் காதல், புது காதல், அன்பு உருவாகும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக உருவாகும். தனுசு ராசிக்கு நட்பு ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஆஹா இந்த மாதம் வந்து எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்களேன்னு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது தான் தெரியும், அருமையாக இருக்கு ஐயா வாழ்க்கை. ஆமாம், நிறைய வந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல வந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல நேரங்கள் இந்த நேரம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஒரு ஸ்கெட்ச் போடுங்க, ஸ்கெட்ச் போட்டு தூக்குங்க, நல்லா இருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஒன்று தான், கோவம் மட்டும் படாது. கோவம் அறவே இருக்கக்கூடாது. அப்படியே கோவம் வந்தாலும் தண்ணி குடிங்க. இந்த விசு ஒரு படத்தில் அவருக்கு கோவம் வந்ததுன்னா அவங்க பொண்டாட்டி டக்குன்னு தண்ணி கொடுப்பாங்க, உடனே அவர் தண்ணி குடிப்பார். அது மாதிரி கோவம் மட்டும் வந்ததுன்னா தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுங்க. குரு பகவான் இந்த மாதம் முழுக்க நிறைய எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். குருவை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி. ஏதாவது ரொம்ப மைண்ட் அப்செட் ஆனதுன்னா நேராக சிவன் கோயிலுக்கு போங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி போய் உட்காந்துருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருங்க. ஒன்றும் கேட்கலாம் வேணாம், அவர் எல்லாம் கொடுப்பார். 20 நிமிஷம் சும்மா உட்காந்துருங்க. என்னையா சும்மா உட்காந்துரு, அதான் வேலையே. சும்மா உட்காந்துருக்கும் போது செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது சில பேர் செய்கிறாங்க. சும்மா உட்காந்துருங்க, என்ன செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சும்மா உட்காந்துருங்க. நம்பிக்கையோடு நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை எடுத்தீங்கன்னா அந்த காரியங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். சிவாலய தரிசனம் பண்ணுங்க, சிவ தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசிக்கு உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.